நாம் எப்படி வந்திருக்கோம்னா ஏரியை மூடுகின்ற மரபமாயிட்டோம். மன்னர்கள் காலத்தில் ஏரியை உருவாக்குறான். புறநானூற்றில் இருக்குது செய்தி. குடப்புலவனியார் சொல்கிறாரு, நீ வரலாற்றில் நிற்கணும்னா என்ன செய்யணும், நிறையா ஏரிகளை உண்டாக்கணும். நானும் திருப்பூர் தொழிலதிபர்கள் சொல்கிறேன், நீங்கள் வரலாற்றில் நிற்கணும்னா நிறையா ஏரிகளை உண்டாக்குங்க. திருச்சிக்குள்ள போதிலே உய்யக்கொண்டான் கால்வாய், அதனுடைய சிறப்பு என்ன தெரியுமா? சமமட்டத்தில் போகும், வளைஞ்சு 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 போகும். ஏன்டா அப்படி வளைச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டால், அந்த நீரில் அறிஞர்கள் சொல்கிறான், அப்படி போனால் தான் நிறைய இடத்துல தண்ணி பாயும், தண்ணியை கொண்டு போய் கரெக்டாக சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்குது. தொழில் புரட்சின்னு வந்தப்போ அது ஒரு கட்டம், கெடுக்காமல் தொழில் பண்ணணுங்கிறது அடுத்த கட்டம். இப்போ விழிப்புணர்வு நம்ம ஆளுங்க சொன்னால் கேட்க மாட்டாங்க, ஆனால் வெள்ளைக்காரன் சொன்னால் கேட்பாங்க. நீங்கள் SDG கோல்ஸ்னு ஒன்று இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. கடைபிடிச்சா மட்டும்தான் தொழில் பண்ண முடியுங்கிற சூழ்நிலை வெள்ளைக்காரன் ஆப்பு வச்சுட்டான். அதனால் இனி இயற்கையை கெடுத்து சூழலில் கெடுத்து தொழில் பண்ணணுங்கிறது திருப்பூர் மட்டும் இல்லைங்க, இந்தியாவிலேயே எங்கேயுமே அதுக்கு வாய்ப்பு குறைவுங்க. தெல்லிய ஆளின் சிறுபல தொருவிதை தென்னீர் கயத்து சிறுமீன் சினையினும் நுண்ணிதே ஆயினும் அண்ணல் யானை அணிதேர் புறவையார் பெரும்படையோடு மன்னருக்கு இருக்க அழகாகும் சொன்னாங்க. ஒரு ஆலம்பழத்தின் விதையானது மீனின் சினை மூட்டையை விட சிறியதாக இருக்கும். ஆனால் அது வளர்ந்து மரமாகி அதற்கு கொடுக்கும் நிழலானது ஒரு பெரிய அரசனுடைய குதிரைப்படையும் யானைப்படையும் நின்று இளைப்பாறுவதற்குண்டான நிழலை தரக்கூடிய வல்லது. இந்தியாவிலே அதிகமாக இருந்த பேரரசு, இன்னும் சொல்லப்போனால் ஆசியாவிலே அதிகமான காலம் இருந்த பேரரசு சோழ பேரரசு. 400 ஆண்டுகளுக்கு மேலே. அந்த பேரரசு ஏன் நிலை நின்றதுன்னா விவசாயம்தான். ஏன் அப்படின்னா, அவன் முழுக்க உலகத்தில் இந்தியாவில் நிலத்தை சர்வே பண்ணது யார் தெரியுமா? பிரிட்டிஷ்காரன் கிடையாது. நிலத்தை சர்வே பண்ணவன் ராஜராஜ சோழன். இப்படி அவனை பற்றி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம், அது தனி கதை, அதை விட்டுருவோம். இப்போ அந்த கட்டுமானங்கள் செய்து நிறைய விளைச்சல் எடுத்த பிறகு தான் அவன் என்ன பண்ணுறான்னா கப்பற்படையை வளர்க்குறான். அப்போ கப்பற்படை வளமாக இருந்த பிறகு தான் அவன் எல்லா நாடுகளுக்கும் படையெடுக்கிறான். அப்போ அவனுடைய அடிப்படை எங்கே இருக்குது அப்படின்னா வேளாண்மையில் தான் இருக்குது. விவசாயத்தை மேம்படுத்துவதன் மூலமாக தான் அவன் அவ்வளோ பெரிய ஆளானான். அது ஒரு செய்தி விட்டுருவோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, பெய்கிற மழையை எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிற தொழில்நுட்பம் நம்மகிட்ட வளர்ந்தது. ஏன்னா நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரை முல்லை நிலம் தான் அதிகம். இப்போ முல்லை நிலத்தை நீங்கள் வளப்படுத்தணும் அப்படின்னா ஏரிகள் வேணும். அந்த ஏரி தொழில்நுட்பம் என்பது இதுவே நான் சொல்லலைங்க, சாண்ட்ரா போஸ்டல் அப்படின்னு ஒரு அம்மா, அவங்க பெரிய ஆராய்ச்சியாளர், அவங்க பல புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. அதில் 2 புத்தகம் முக்கியமான புத்தகம். ஒன்று லாஸ்ட் ஒயாசிஸ், இந்த 3ஆம் உலகப் போர் தண்ணீருக்கான ஒரு புத்தகம் நாங்கள் தமிழில் போட்டோம், அந்த புத்தகமும். இன்னொரு புத்தகம் பில்லர் ஆஃப் சாண்ட், மணற்கோட்டைகள், மணல் தூண்கள், 2 புத்தகம். இந்த 2 புத்தகத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 3ஆம் உலகப் போர் என்பது தண்ணீருக்கு தான் வரப்போகுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தீர்வு தென்னிந்தியாவுக்கு போங்க, அங்கே ஏரி தொழில்நுட்பம் ஒன்று இருக்கிறது, அதை கற்றுக்கொண்டு உலகம் பூரா பரப்புங்கன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், நமக்கு தெரியல. ஏன் அப்படின்னா, நாம் எப்படி வந்திருக்கோம்னா ஏரியை மூடுகின்ற மரபமாயிட்டோம். அந்த காலத்தில் மன்னர்கள் காலத்தில் ஏரியை உருவாக்குறான். புறநானூற்றில் இருக்குது செய்தி. குடப்புலவனியார் சொல்கிறாரு, மன்னா நெடுஞ்செழியப்பா சொல்கிறாரு, நீ வரலாற்றில் நிற்கணும்னா என்ன செய்யணும், நிறையா ஏரிகளை உண்டாக்கணும். நானும் திருப்பூர் தொழிலதிபர்கள் சொல்கிறேன், நீங்கள் வரலாற்றில் நிற்கணும்னா நிறையா ஏரிகளை உண்டாக்குங்க அப்படின்னு நான் சொல்கிறேன், வேண்டுகோள் கொடுக்குறேன். குடப்புலவினார் மாதிரியே நான் சொல்கிறேன். ஏன்னா ஏரிகளை நீங்கள் உருவாக்கினாதான் இந்த தண்ணீர் பிரச்சனை தீரும். எப்போ? 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தள்ளோரம்ம தள்ளோரே இவன் தட்டோரம்ம தட்டோரே அப்படின்னு ஒரு பாடல். அவன் தான் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்ற பாடலில் கடைசியாக வரும். அது அந்த பாடலில் முடியக்கூடிய கடைசி வரி, மன்னர்களே நீங்களெல்லாம் வரலாற்றில் பெரிய போர்களை நடத்தினால் நிற்க முடியாது. எப்போ நிற்க முடியும்? நீங்கள் முழுக்க ஏரிகளையும் குளங்களையும் உண்டாக்குங்க, எங்கெல்லாம் வறட்சி இருக்கோ அங்கே சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த இந்த இரும்பை குடிக்கிழவன்னு ஒருத்தர் இருந்தாங்க. அவனை பார்த்தீங்கன்னா நம்மளாம் படம் வரைஞ்சி மாட்டி வைக்கணும். எப்படி ஐயா நம்மாழ்வாரை மாட்டி வைக்கிறோமோ அது போல் மாட்டி வைக்கணும். ஏன் அப்படின்னா, அவன் வாழ்நாள் முழுவதும் ஏரி தான் வெட்டினான். என்னன்னா, அது நடையநேரி, மாரநேரி, அது சாத்தூர் கோயில்பட்டி பகுதியை சேர்ந்த ஒரு பகுதி, இருஞ்சோநாடுன்னு பகுதி, அந்த பகுதி பேர். அங்கே ஏரி வெட்டுறது தான் அவனுடைய வேலை. அதே போல் இங்கே காணிக்கராயன் எவ்வளோ பெரிய வேலை, மேசிவ் ஒர்க்கு. இதை பார்த்து வியந்து போகிறாங்க. காண்டூர், அதாவது சமமட்டமாக, இப்போ நீங்கள் திருச்சிக்குள்ளே போதிலே உய்யக்கொண்டான் கால்வாய், அதனுடைய சிறப்பு என்ன தெரியுமா? சமமட்டத்தில் போகும், வளைஞ்சு 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 போகும். ஏன்டா அப்படி வளைச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டால், அந்த நீரில் அறிஞர்கள் சொல்கிறான், அப்படி போனால் தான் நிறைய இடத்துல தண்ணி பாயும், தண்ணியை கொண்டு போய் கரெக்டாக சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்குது. இந்த அறிவு முழுவதும் போயிடுச்சு. அதே போல் நீங்கள் நெய்தலில் பழனம்னு ஒரு தொழில்நுட்பம், அதாவது மருதத்துக்கும் நெய்தல் கிடையில ரைஸ் ஃபிஷ் கல்ச்சர்னு சொல்லுவாங்க, அக்வா கல்ச்சர், மீனையும் நெல்லையும் சேர்த்து எப்படி வளர்க்குறது அப்படிங்கிற பெரிய ஒரு தொழில்நுட்பம். இப்படி மிகப்பெரிய தொழில்நுட்பங்கள் நிறைந்த ஒரு இடம் நம்மகிட்ட இருந்தது. இப்போ
இது எங்கே உடையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசுமை புரட்சி வரும்போது தான் சிக்கல் வருது. பசுமை புரட்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முதல்ல இதுக்கு ஒரு பின்னணி இருக்குது. நாம் நிறையா பேர் நினைக்கிறோம் பட்டினி பஞ்சம் வந்துருச்சு, அதனால தான் வந்து பசுமை புரட்சி கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி திரும்ப அவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க. அது உண்மை அல்ல. வந்தனா சிவா போன்றவங்க, காளிச்சரண் போன்றவங்கள்லாம் நிறையா நூல்கள் எழுதிட்டாங்க, ஆதாரங்களோடு எழுதிட்டாங்க. என்ன அப்படின்னா, எப்பெல்லாம் பஞ்சம் வந்துச்சோ அப்போல்லாம் இங்கேருந்து உணவுப் பொருள் ஏற்றுமதியாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நிறைய இப்போ செய்திகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியாவுடைய ஜிடிபி, அதாவது இந்தியாவுடைய இது பார்த்திங்கன்னா மேலே இருக்கும் அந்த கர்வு. அப்போ ஐரோப்பிய நாடுகள்லாம் கீழே இருந்தது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இருக்கு. மெடன் சர்வே நம்பர்லாம் வந்துருச்சு. இப்போ அதுக்குள்ளே போகலை, அது வேறு கதையாக போயிடும். ஆக இந்த பசுமை புரட்சியினுடைய நோக்கம் என்னவாக இருந்தது அப்படின்னா, பசியை பட்டினியை தீர்ப்பதற்கு அல்ல, இங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை, அதாவது 3ஆம் உலக நாடுகள் விடுதலை பெறுதப்போ தான், அப்போ அரசியல் விடுதலை பெற்ற பிறகு பொருளாதார விடுதலை என்பது அவங்களுக்கு வேணும். அது ஜேசி குமரப்பா போன்ற அறிஞர்கள் அதுதான் சொல்கிறாங்க. எப்படின்னா, நீங்கள் ரசாயனத்திற்காக, அதாவது தழைச்சத்திற்காக யூரியாவையும் டிஏபியும் நம்பினீங்க என்றால் நீங்கள் முழுவதுமாக அமெரிக்காவின் கடன் பொறியில் சிக்கிக்கொள்வீர்கள் என்று சொல்கிறார். அப்படி தான் ஆயிடுச்சு. இப்போ அவர் சொன்ன ஒரு கைப்பிடி அகத்தி விதைகள் போதும் சொல்கிறார். அகத்தி விதைகள் இருந்தாலே நைட்ரஜன் டிஃபிஷியன்சியை தீர்த்துடலாம். ஏன்னா இந்த அகத்தி விதைன்றது 2 விதைகளை தாவரம். அது ஒரு விதை போட்டிங்கன்னா 2 இலை வரும். இது எல்லாமே என்ன பண்ணோம்னா, தன்னுடைய வேர்களில் வேர் முடிச்சுகளை கொண்டிருக்கும். அந்த வேர் முடிச்சுகளில் ரைசோபியம் என்று சொல்லக்கூடிய நிறையா பாக்டீரியா இருக்குது, அந்த நுண்ணுயிர்கள் இருக்குது. அது காட்டில் இருக்கிற நைட்ரஜனை பிடிச்சி சேர்க்குது. ஒன்றும் கிடையாதுங்க. யூரியா இருக்கு இல்லையா, இந்த யூரியா என்னது? நைட்ரஜன் பேஸ். இந்த பூமி பந்தானது நைட்ரஜன் கடலில் மிதக்குது. 78.2 விழுக்காடு வந்து நைட்ரஜன் இருக்குது காற்று மண்டலத்தில். இதை நம்ம எடுக்காமல் கடையில் போய் யூரியா வாங்கி போடுறோம். யார் அறிவாளி பாருங்கள், விவசாயியா விற்கிறோன்னா? இப்போ இதை ஏன் சொல்லலை நம்ம சயின்டிஸ்ட்டு? சொல்லணும் தானே. அப்படி தான் இருந்தது. அப்போ அதை மேம்படுத்துறதுக்கான வேலைகள் செய்யாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா, யூரியாவை அதே மாதிரி இண்டஸ்ட்ரியில் பண்ணி நம்மகிட்ட கொண்டாந்து கொடுத்தாங்க. ஒன்றுமே இல்லை. நீங்கள் கோமியம் இருக்கு இல்லையா, இந்த மாட்டினுடைய கோமியம் அல்லது மனித எந்த ஒரு பாலூட்டியினுடைய கோமியத்துலேயும் யூரிக் ஆசிட் இருக்குது, நிறையா யூரியா இருக்குது. அதை 1 லிட்டர் கோமியத்தில் 10 லிட்டர் தண்ணி சேர்த்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. அது யாரும் சொல்லித்தரல, விவசாயிகளாக கண்டுபிடிச்சாங்க. ஆக இந்த அறிவியல் உலகம் என்பது எப்படி திரிக்கப்பட்டது அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த தொழிற்சாலை, அதாவது இன்னும் சொல்லப்போனால் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு சாதகமாக மாற்றப்பட்டது. அதுதான் குமரப்பா அப்போ எழுதினார். இந்த பல்கலைக்கழகங்களெல்லாம் மூடணும், கல்லூரிகளெல்லாம் மூடணும், இந்த அக்ரிகல்ச்சர் காலேஜ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுங்கள். தப்பாக எடுத்துக்காதீங்க யாராவது. அப்போ நான் சொல்லலை, குமரப்பா சொல்லியிருக்காரு. ஒரு சாப்டர் எழுதியிருக்காரு. உத்தியோக் பத்திரிக்கைன்னு தொடர்ந்து அவர் எழுதுவார். அந்த பத்திரிக்கையில் வந்து ஒரு கட்டுரை, அது நம்ம டாக்டர் ஜீவா தமிழில் மொழிபெயர்த்தார், நாங்கள் புத்தகமாக போட்டோம். அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவங்க யாருக்கு வேலை செய்கிறாங்க அப்படின்னா, முழுக்க தொழில், அந்த பன்னாட்டு தொழில் நிறுவனங்களுக்காக வேலை செய்கிறாங்க, விவசாயிகளுக்காக வேலை செய்யலை அப்படின்னு சொன்னார். அப்படி தான் பசுமை புரட்சி உள்ளே வந்தது. விதை, உரம், பூச்சிக்கொல்லி ஒன்றோட ஒன்று சேர்ந்துருக்கும். இதை பார்த்திங்கன்னா, இந்த விதைகளில் பொதுவாக விதைகளை பற்றி 2-3 பிரிப்போம். ஒரு விதை ஒரே இடத்துல, ஒரு நாட்டில் ஒரு பகுதியில் ஒரு திணையில் தோன்றி வளர்ந்தால் அது இண்டிஜினியஸ் சொல்லுவோம், அதாவது தோற்றக விதை. அங்கேயே இப்போ எடுத்துக்கிட்டால் பனை மரம் இங்கே தோன்றி இங்கே வளர்ந்தது. தக்காளி, நாட்டு தக்காளின்னு சொல்கிறோம் இல்லையா, நாட்டு தக்காளின்னு சொல்கிறதே கொஞ்சம் பொருத்தம் இல்லாத பேர். ஏன் அப்படின்னா, தக்காளி நம்ம மண்ணில் வரல, வெளியேருந்து வந்தது. மிளகாய் வெளியேருந்து வந்தது. மிளகு தான் நமக்கு உரியது. அப்போ இதெல்லாமே ட்ரெடிஷ்னலாக மாறுது. இண்டிஜினியஸ் வேறு, ட்ரெடிஷன் வேறு. ஒரு மரபு என்பது வேறு, தோற்றகம் என்பது வேறு. வந்து இங்கே அடாப்ட் ஆகிடுச்சு, இங்கே வந்துருச்சு. ஆனால் இந்த விதைகளை எடுத்து நீங்கள் மீண்டும் பயன்படுத்தலாம். ஆனால் இன்னொரு விதை வருது, மீண்டும் பயன்படுத்த முடியாத ஒரு விதை. இதை சோதா விதைன்னு சொல்லுவோம். இந்த ஹைப்ரிட் விதைகளில் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய விதைகளும் இருக்குது, மீண்டும் பயன்படுத்த முடியாத விதைகளும் இருக்குது. அடுத்து இப்போ ஒரு விதை வந்திருக்கு, ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் சீட்ஸ், மரபீனி மாற்றப்பட்ட விதை. இதை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது, மிகப்பெரிய சிக்கல். அதுக்குள்ளே கொண்டாந்து சேர்த்துட்டான். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இப்போ இந்த வீரிய விதைகள்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா, அந்த வீரிய விதைகளுடைய அடிப்படை என்னென்னா, நிறையா தண்ணி வேணும், நிறையா ரசாயன உரம் வேணும். இது 2 இருந்தால் தான் அது நிறையா விளைச்சல் தரும். இதை ஒரு பரிசோதனை கூடத்தில் உற்பத்தி பண்ணுறாங்க, பண்ணி கொண்டாந்து சேர்க்குறாங்க. இப்போ அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் இருந்த ரிச்சாரியான்னு ஒரு அறிஞர் இருந்தார், ஒரிசாவில் கட்டாக்கில். அவர் வந்து இந்த விதைகள்லாம் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, நான் சுருக்கமாக சொல்லியிருந்த வரலாறு, அவரை தூக்கிட்டு அந்த இடத்துல சாமிநாதனை கொண்டாடுறாங்க. MS சுவாமிநாதன் கேள்விப்பட்டிருப்பீங்களே, அவரை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லா விதையும் வந்துடுச்சு, நம்ம விதை போயிடுச்சு, அது வேறு கதை.
வந்த பிறகு அதுக்கு நிறைய பணம் செலவழிச்சாங்க. பல போர்ட் ஃபவுண்டேஷன், ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன், 2 ஃபவுண்டேஷன் இருக்குது. அவங்க எக்கச்சக்கமான பணத்தை கொடுக்குறான் இதை ப்ரமோட் பண்ணுறதுக்காக. என்ன பண்ணுவாங்க, அந்தோணிசாமி ஐயான்னு ஒருத்தர் இருக்கார், பழனிசாமி ஐயா போல் அவர் மூத்தவர். அவர் சொல்லுவார், இரவோடு இரவாக யூரியாவை போட்டு, இந்த டிஏபி யூரியாவை போட்டு போயிடுவாங்களாம் நம்ம விவசாய அதிகாரிகள். அந்த தோட்டத்தில் ஒரு வயலில் காலையில் பார்த்தா அங்கே பச்சை பசேர்னு இருக்கும். மற்ற இது படம் பார்த்திங்கன்னா அப்படியே கிளிப்பச்சை வண்ணத்தில் இருக்கும். பச்சை பசேர்னு பார்த்தா நமக்கு சந்தோஷமாக இருக்குல்ல. அப்போ சொல்லுவார் அடுத்த நாள் வந்து, ஆஹா பச்சையாக இருக்குது, என்னையா பண்ணா, இதையா போட்டேன், இந்த உப்பு உரம் தான்யா அப்படின்னு சொல்லுவார். உடனே வாங்கி போட ஆரம்பித்தாங்க. இப்படி தான் ப்ரமோட் பண்ணாங்க. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த பச்சையான தன்மையை பார்த்த உடனே, கரும்பச்சையை பார்த்த உடனே யாருக்கு சந்தோஷம்? பூச்சிக்கு சந்தோஷம். விவசாயிக்கு இல்லை, பூச்சிக்கு சந்தோஷம். பூச்சியெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் பெரிய சிக்கல் என்னென்னா, இந்த நம்முடைய நாட்டு விதைகள் அல்ல மரபு விதைகள் இருக்கு இல்லையா, அந்த விதைகளுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, கொஞ்சம் தண்ணீரில் அளவான விளைச்சலை தரும். இப்போ தூய மல்லின்னு வச்சுங்களேன், தூய மல்லின்னு ஒரு நெல், அது ரொம்ப நீண்ட காலமாக இருக்குது. கருடன் சம்மான்னு ஒன்று இருக்குது, அது சிறுபா நாட்டு படையில் சொல்லியிருக்கான், பறவை பெயர்படு வத்தம் சொல்கிறான். அந்த நெல்லெல்லாம் கொஞ்சம் தண்ணியில் அளவான விளைச்சல் தரும். நீங்கள் தண்ணியை வந்து நிறையா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த IR8 IR20 சொல்கிறோம் பார்த்தீங்களா, இப்போல்லாம் வேறு வந்துருச்சு, கோவெல்லாம் வந்துருச்சு. இந்த கலப்பின விதைகளை நீங்கள் போட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நிறையா தண்ணி கொடுக்கணும். ஏன் தண்ணி கொடுக்கணும் அப்படி கேள்வி வரும் தானே. ஏன் தண்ணி கொடுக்கணும் அப்படின்னா, யூரியா போடுறீங்க, ரசாயன உரத்தை போடுறீங்க. இந்த சவ்வூடு பரவல்னு ஒரு கோட்பாடு இருக்குது அறிவியலில். எப்போயுமே ஒரு செடி எப்படி சாப்பாடு எடுக்குதுன்னா, செறிவு குறைவான திரவத்தை செறிவு அதிகமான திரவம் உள்ள உறிஞ்சிக்கும். அது பேர் ஆஸ்மாசிஸ்ன்னு பேர் இங்கிலீஷில். தமிழில் சவ்வூடு பரவல்னு சொல்லுவோம். இப்போ வேறு மண்டலம் இருக்குது, இந்த வேருக்குள்ளே நீங்கள் தண்ணியை பாய்ச்சுறீங்க, வெளியில் இருக்க தண்ணீரானது செறிவு குறைந்தது. நீங்கள் ஒரு டம்ளரில் உப்பு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, செறிவு கூடும், சர்க்கரை போட்டாலும் கூடும். இப்போ நீங்கள் யூரியாங்கிற உப்பை போடுறீங்க, அப்போ அந்த தண்ணி முழுக்க வந்து செறிவு கூடுது. செடிக்குள்ளே இருக்க செல் ரசம் இருக்கு இல்லையா, அது வெளியே வந்துடும். அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, நீங்கள் யூரியா போட உள்ளே இருக்கக்கூடிய தண்ணீரானது வெளியே வரும்போது செடி வாடி போகுது. அதனால தான் ஈரம் இல்லாத நேரத்தில் யூரியா போடாதீங்கன்னு விவசாயி சொல்லுவோம். போட்டிங்கன்னா செடி வாடிடும், உள்ளேருந்து தண்ணியை வெளியே இழுத்துரும். அப்போ நிறையா தண்ணி கொடுக்கணும். நீங்கள் 10 லிட்டர் தண்ணி கொடுக்குற இடத்துல 100 லிட்டர் தண்ணி கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உட்படுவீங்க. அப்போ இந்த தண்ணீர் போதாது, நம்ம கிணறுகளில் இருந்த தண்ணி போதாது, கமலை போதாது. அப்போ என்ன பண்ணுவோம், போர்வெல் போட ஆரம்பிப்போம். தண்ணி அப்புறம் உறிஞ்சி எடுப்போம். 100 கிணறு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் போர்வெல் போட்டால் என்ன ஆகும், 90 கிணறு வற்றி போயிடும். அதனால தான் பல பேர் கிராமத்தை விட்டு வெளியேறினாங்க. இதெல்லாம் பின்னாடி நடந்தது, யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆக ஒரு சமூக மாற்றத்தவே சாதாரணமான ஒரு உரம், ஒரு கலப்பின விதை செஞ்சு முடிச்சிச்சு. சரி, அது மட்டுமா போச்சு. அதுக்கு அடுத்த செய்தி என்னன்னா, இந்த பச்சையாக வந்துச்சு இல்லையா, பூச்சிகள் கொண்டாட்டமாச்சு பாருங்க. வந்த உடனே நம்மளால் பதறி போய் பூச்சிக்கொல்லி கேட்க போனார், மருந்து கடைக்கு போனார். ஐயா தான் சொல்லுவார், மருந்து இல்லையா அது பூச்சிக்கொல்லி அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை, அவர் விளக்காரமாக சொன்னாங்களா, பூச்சிக்கொல்லி இல்லை அது வந்து உயிர்கொல்லி அப்படின்னு சொன்னாங்களாம், பயோசைடு அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி பூச்சிக்கொல்லியை தெளிக்கிறாங்க. பூச்சிக்கொல்லி என்னென்னா, முதல் தலைமுறை நஞ்சு, ஃபஸ்ட்டு G1G அப்படின்னு வச்சுக்கலாம். 2G 3G சொல்கிறோமே, அது ஒரு 1G. அது என்னென்னா மேலே பட்ட உடனே சாகடிக்கும். நம்ம விவசாயிக்கு தெரியாது, அந்த பூச்சிக்கு 4 பருவம் இருக்குது, 2 வகையான பூச்சி இருக்குதுன்னு தெரியாது. ஒன்று சைவ பூச்சி, இன்னொன்று அசைவ பூச்சி. இந்த சைவ பூச்சி தான் செடியை சாப்பிடும், அசைவ பூச்சி பூச்சியை தான் சாப்பிடும். அது நமக்கு தெரியாது, விளக்கமாக சொல்லப்படலை. ஆக இந்த ஸ்ப்ரே பண்ண உடனே மேலே பறந்துக்கிட்டு இருக்க நல்ல பூச்சிகளெல்லாம் செத்து போயிடும், நன்மை செய்கிற பூச்சிகளெல்லாம் செத்து போயிடும். தீமை செய்கிற பூச்சிகளெல்லாம் ஒழிஞ்சிட்ருக்கும் இலைக்குள்ளே, அது தப்பிச்சிடும். இன்னொன்று என்னென்னா, அதில் கொஞ்சம் சாகும், நான் சாகலைன்னு சொல்லலை, தொடு நஞ்சு, மேலே பட்ட உடனே சாகடிக்கக்கூடிய நஞ்சு இந்த முட்டைக்குள்ளே இருக்கிறது. ஏன்னா முட்டைக்கு, அதாவது செடி, இந்த பூச்சிகளுக்கு 4 பருவம் இருக்குது. ஒன்று முட்டை, முட்டையிலேருந்து புழு, கூட்டுப்புழு, அதுக்கப்புறம் அந்து பூச்சி, 4 பருவம் இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது முட்டைக்குள்ளே இருக்கிறதும் இந்த கூட்டுப்புழுவில் இருக்கிறதும் சாகாது, தாங்குதிறன் பெற்றோம். அதுக்கு பேர் லெமார்க்கியன் தியரின்னு பேர். லெமார்க்குன்னு ஒருத்தன் கண்டுபிடிச்சி சொன்னான், இந்த ஒரு எல்லா உயிரினமும் தொடர்ந்து நீங்கள் மேலே அதுக்கு மேலே தாக்குதல் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் காலகட்டத்தில் தாங்குதிறன் பெற்றுவிடும் அப்படின்னு சொன்னான். அதுக்கு பேர் தான் லெமார்க் தியரின்னு பேர். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இது தப்பிச்சு வர்ற பூச்சி இருக்கு இல்லையா, அது நிறையா பெருகிடும், எதிர்பூச்சிகளே இருக்காது. அப்போ நம்ம பூச்சிக்கொல்லி அடித்த உடனே ஒரு வாரத்தில் நிறையா பூச்சி வந்துடும். உடனே திரும்ப ஓடுவார் விவசாயி, ஓடி போய் கேட்பார் கடையில், என்னையா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து இன்னொரு நஞ்சு தருவார். அது 2G, 2ஆம் தலைமுறை நஞ்சு. அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஊடுருவி பாயும் நஞ்சு, பெர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன் பேர். நீங்கள் போய் வெப்சைட்டில் போய் பாருங்கள், POPன்னு போட்டிங்கன்னா தெரியும். இது என்ன பண்ணும்னா செடிக்குள்ளே போயிடும். அப்போ
கீரைக்குள்ளே, காய்க்குள்ளே, பழங்களுக்குள்ளே, கிழங்குகளுக்குள்ளே போய் உட்காருதுன்னு வச்சுங்க, சாப்பிட்டீங்கன்னா நமக்கு நல்லா இருக்குமா? அதுதான் கேன்சர். ஏன் கேன்சரில் கொஞ்சம் கொஞ்சம் வயசில் சாகுறாங்க? இப்போ யூனிவர்சல் ஆகிட்டு இருக்கு கேன்சர். இதுதான் காரணம், பெர்சிஸ்டன்ட் ஆர்கானிக் பொல்யூட்டன்ஸ். அப்போ இந்த நஞ்சு ஆனது உள்ளே சேர்த்த உடனே இப்போ 2G வந்துச்சு, 3G வந்துச்சு, 4G வந்துச்சு, 5G வந்தாச்சு. இந்த 5G நான் சொல்லலை, அது அந்த 5G 5ஆம் தலைமுறை நஞ்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, இனிமேல் பூச்சிகளை அழிக்க முடியாதுன்னு கண்டுபிடிச்சான். எப்படி? எல்லாம் அழிச்சு முடித்த பிறகு ஜெனிஃபர்னு ஒரு அம்மா ஒரு ஆய்வு பண்ணாங்க. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி டவுன் டு எர்த்தில் வந்த ஆர்டிகிள், சயின்ஸ் பத்திரிகையில் வந்து எடுத்து போட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எப்போல்லாம் ரசாயன உரம் போடுறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் பூச்சிக்கொல்லி பண்ணி ஆகணும், தெளிச்சாகணும். எப்போல்லாம் பூச்சிக்கொல்லி தெளிக்கிறீங்களோ அப்போ ரசாயன உரம் போட்டாகணும். இந்த நஞ்சு சுழற்சி. ஏன்னா நீங்கள் அடிக்கிற நஞ்சு இருக்குல்ல, அந்த நஞ்சானது வெறும் செடியில் மட்டும் படாது, தரையிலையுமே படும். தரையில் இருக்கிற பாக்டீரியா இருக்குது பாருங்கள், அதுதான் சாப்பாடு எடுத்து கொடுக்கும் இந்த செடிக்கு. இயற்கை வேளாண்மைக்கும் செயற்கை வேளாண்மைக்கும், ரசாயன விவசாயத்துக்கு என்ன வேறுபாடுனா, சாப்பாடை நம்ம நேரடியாக செடிக்கு தரமாட்டோம். நம்ம இயற்கை வேளாண்மையில் மண்ணுக்கு தான் தருவோம். மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் தான் செடிக்கு எடுத்து கொடுக்கும். எப்படி வந்து மருத்துவத்தில் அலோபதிக்கும் நம்முடைய சித்த மருத்துவத்துக்கு வேறுபாடு இருக்கோ, அதுபோல் இது வேறுபாடு உள்ளது. அப்போ இந்த செடியினுடைய ஆரோக்கியத்தன்மையை வளர்ப்பதற்கு எதிராக போயிடும். அப்போ பாக்டீரியாக்கெல்லாம் செத்து போச்சுன்னா வறட்சி வந்து அங்கே வந்து செடி அந்த மண்ணானது பலவீனமாயிரும். அப்போ அதுக்கு உரம் கெட்டு போச்சுன்னா திரும்ப உரம் போடணும். திரும்ப போட்டிங்கன்னா திரும்ப பூச்சிக்கொல்லி, திரும்ப இப்படியே மாறி 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 போட்டு ஒட்டு மொத்தமாக நீங்கள் ஒரு நச்சு வளையத்துக்குள்ளே போய் சிக்கிக்கிருவீங்க. அப்போ தான் என்ன பண்ணாங்கன்னா, இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது, எல்லா சூழல் மண்டலமும் கெட்டு போச்சு. அப்போ ரைச்சல் கார்சன் போன்றவங்களாம் எழுதுனாங்க. இந்த சைலண்ட் ஸ்ப்ரிங்னு ஒரு புத்தகம் வந்துச்சு, மௌன வசந்தம். அதில் பார்த்தீங்கன்னா காசர்கோடு கேரளாவில் ஒட்டுமொத்தமான மிகப்பெரிய சிக்கல்கள், சூழல் சிக்கல் வருது. அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை இனிமேல் நாங்கள்லாம் வந்து தெளிக்க மாட்டோம். இப்போ ஐயா சொன்னாங்க இல்லையா, ஏரியல் ஸ்ப்ரே பண்ணாங்க. ஏரியல் ஸ்ப்ரே பண்ணதில் முன்னோடி யார் தெரியுமா? நம்ம தான். காசர்கோடில் இந்த எண்டோசல்பான் அப்படிங்கிற ஒரு நஞ்சு எடுத்து முந்திரி தோப்புகளில் அப்படியே ஸ்ப்ரே பண்ணாங்க, ஹெலிகாப்டரில் வச்சு ஏரியல் ஸ்ப்ரே. நீங்கள் பாருங்கள், காசர்கோடு எடுத்து பாருங்கள், அந்த ஃபோட்டோலாம் பாருங்கள். குழந்தைகளுக்கு 4 விரல் 5 விரல் இருக்காது, 3 இருக்கும். குடல் வெளியே வந்திருக்கும், முகம் செதஞ்சிருக்கும். அவ்வளோ மோசமானது. அதை தடை பண்ணுறதுக்கு பெரிய போராட்டம் நடத்தி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு இப்போ தடை செஞ்சுருக்காங்க. அது ஒரு பக்கம். தடை பண்ணும்போது நம்ம சயின்டிஸ்ட் என்ன சொன்னாங்க தெரியுமா, நிறைய எண்டோசல்பானை நாங்கள் உற்பத்தி பண்ணி வச்சுட்டோம், இதெல்லாம் காலியான பிறகு அதுக்கப்புறம் தடை கொடுங்க. என்ன பாருங்கள், படித்தவன் தப்பு பண்ணால் அம்போன்னு போவான்னு சொன்னார் பாரதியார். அது படித்த அறிவாளிகள் இப்படியெல்லாம் பொய்யா ரிப்போர்ட் கொடுத்தா என்ன ஆகும்? அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. இப்போ பிடியில் அப்படி தான் நடக்குது. அது அப்புறம் இருக்கட்டும். ஆக இந்த நஞ்சு ஆனது மாறின பிறகு தான் என்ன பண்ணுறான் அப்படின்னா, விதைக்குள்ளே நஞ்சு வைக்க ஆரம்பித்தான். அதுதான் அந்த பிடி, பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸில் ஒரு பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய அந்த புரோட்டீன் எடுத்து, இது அறிவியல், இந்த அரங்கத்தில் நான் வெளியே அவங்கள சொல்ல முடியாது, சுருக்கமாக சொல்கிறேன். அதை கொண்டாந்து பருத்தி செடிக்குள்ளே வச்சு, பருத்திக்கு எப்படி கொடுக்குறான்னா, பருத்தி வந்து உணவு பயிர் கிடையாதான். இப்போ என்ன பயிர்? கமர்ஷியல் கிராப். பருத்தி வந்து என்னது? வணிக பயிர். இப்போ மதுரைக்காரன் நான், எங்களுக்கு வந்து பருத்தி பால் தான் அடையாளம். மதுரைக்குள்ளே எங்கே போனாலும் பருத்தி பால் கிடைக்கும். இப்போ குறைஞ்சி போச்சு. இந்த பருத்தி பால் மனுஷன் குடிக்கிறது, அது உணவா இல்லையா? சரி, அதெல்லாம் விட்டுருவோமே. பருத்தி கொட்டை யாருக்கு தருவோம்? மாட்டுக்கு. மாட்டு பால் யார் குடிக்கிறா? ஆக இது உணவு பயிரா வணிக பயிரா? நம்ம அறிஞர்கள், நம்ம அறிவியல் அறிஞர்கள் கொடுத்த ரிப்போர்ட் என்னென்னா, இது வந்து வணிக பயிர், அதனால் இதை பிடி அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டு, இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கடுகுக்குள்ளே நுழைக்க பார்க்குறாங்க, கத்தரிக்குள்ளே நுழைக்க பார்க்குறாங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த கொடுமையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. யார் செய்கிறா? இது நம்ம வந்து நம்ம பிள்ளைகளை கூப்பிட்டு, உங்களுக்கு தெரிஞ்ச 10 பேர் 5 பேர் எழுதுங்க அப்படின்னா யாரும் எழுதுவாங்க? பிரபலங்கள் எழுதுங்கன்னு யாரும் எழுதுவாங்க? ஒரு சினிமா நடிகர் 2 பேர், ஒரு கிரிக்கெட் பிளேயர் 2 பேர், இப்படி எழுதி முடிச்சுருவாங்க. தெரியாது. ஆனால் இங்கே ஒரு பெரிய போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம உயிரினங்களை காப்பாற்றுறதுக்கு, பயோடைவர்சிட்டின்னு சொல்கிறோமே, உயிரியல் பன்மையத்தை காப்பாற்றுறதுக்கு காளிதாஸ் போன்றவர்கள்லாம் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் யாருக்கும் தெரியாது. நம்மளாம் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக சொல்ல வரேன். ஆக இந்த மாதிரியான ஒரு போக்கு. அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த வேளாண்மை சமூகத்தை ஒரு பெரிய பேரழிவுக்குள்ளே தள்ளக்கூடிய போக்கு நடந்துகிட்ருக்கு. இதுக்குள்ளே தான் நம்ம தப்பிக்குன்னு பார்க்குறோம். அப்போ இதுக்கு என்ன மாற்றுனா, நம்ம இயற்கை வேளாண்மைக்குள்ளே வாங்க அப்படின்னு நம்ம கூப்பிட்றோம். அப்போ இது ஒருமையே வந்து ஒரு விவசாயம் என்பது ஒரு தொழில்நுட்பமா, அல்லது வந்து நிறைய உற்பத்தி பண்ணி விற்று லாபம் பார்க்குற வேலையா? இல்லை. இது ஒரு வாழ்வியலாக இருக்கிறது, இது ஒரு தத்துவமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால தான் நீங்கள் இயற்கை விவசாயத்துக்குள்ளே வர்றவங்களெல்லாம் நான் டிஸ்கரேஜ் பண்ணுவேன். நிறைய ஐடி செக்டர்லேருந்து வருவாங்க, தம்பிகள் தங்கைகள் வருவாங்க, வந்து கேட்பாங்க, நாங்கள் வேலையை விட்டுட்டு வரப்போகிறோம், நாங்கள் இயற்கை விவசாயம் பண்ண போகிறோம்னா வராதிங்க.
நீங்கள் ஒரு பண்ணைக்கு போங்க, ஒரு மாதம் வேலை செய்யுங்க, வெயிலில் நில்லுங்க முதல்ல. ஏன்னா வெயிலில் நிற்க முடியாது அவங்களால, ஏசியிலே இருந்திருப்பாங்க, வெயிலில் நிற்க முடியாது. முதல்ல பழகிக்கங்க, அதுக்கப்புறம் அவங்க வேலையை விடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். நிறையா பேருக்கு என்னை பிடிக்காது, இந்த ஆள் எப்போ போனாலும் விவசாயத்துக்கு வேடான்னு சொல்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை. ஏன்னா இது ஒரு கடுமையான முயற்சி. நமக்கு வந்து ஆதரவு சக்திகள் இல்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. இங்கே இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதுமே நடக்குது. இந்த உலகம் முழுவதுமே விவசாயத்தில் ஈடுபடக்கூடிய விவசாயிகளுக்கு எதிராக தான் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. இது கொஞ்ச நாளைக்கு நடக்கும். அதுக்காக நான் இப்படியே போகும் நான் சொல்லலை. இன்னும் கொஞ்ச நாளில் மாறிடும். இன்னும் கொஞ்ச நாளில் என்னவா மாறும்னா, விவசாயிகள் தான் உலகத்தினுடைய மிகப்பெரிய ஆட்களாக மாற போகிறாங்க. இது உண்மை. யாரெல்லாம் உணவு உற்பத்தியில் ஈடுபடுறாங்களோ, அதான் வள்ளுவர் அன்னைக்கு சொன்னது இனிமேல் தான் நிறைவேற போகுது. இந்த போக்கு இதே போனால் நிச்சயமாக அதை நோக்கி தான் போகிறோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமை ரொம்ப சீரியஸாக இருக்குது. நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் சொல்கிறேன். அப்போ இயற்கை வேளாண்மைக்குள்ள வரும்போது என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சந்தையை நோக்கி உற்பத்திக்குள்ளே போகக்கூடாது எடுத்த உடனே. அப்போ நம்ம அங்கேயே ஒரு பாதுகாப்பு அரணை உண்டாக்கணும். அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கன்சியூமரை அல்லது அந்த வாடிக்கையாளரை அல்லது நுகர்வோரை நம்ம எஜுகேட் பண்ணணும். நம்ம வந்து அவங்கள தயார்படுத்தணும். அதுக்கு ஐயா சிவராமன் போன்றவர்கள், கோவையில் இருக்கக்கூடியவங்க, அவங்களெல்லாமே வந்து அவங்க அந்த மாதிரி ஆட்களை தயார்படுத்தணும். இயற்கை மீது நேயம் உள்ளவர்களாக இந்த சமூகம் தொடர்ந்து இயங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களை நாம் அணுக வேண்டும். நாம் வந்து வியாபாரிகள் இல்லை. வி ஆர் நாட் பிஸ்னஸ் பீப்புள், வி ஆர் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். நாமெல்லாம் ஒருவருக்கு உதவி செய்யக்கூடிய சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்கிறோம். அதாவது சேவை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒரு நல்ல காயை வேலுச்சாமி உற்பத்தி பண்ணி கொண்டு போய் கொடுக்குறாரு அப்படின்னா அவருக்காக செய்யலை, அந்த மனிதனுடைய நோயை தடுப்பதற்காக அவர் சேவை செய்கிறார் அப்படின்னு புரிய வைக்கணும். அதுதான் வெற்றி. அப்போ அந்த வெற்றியை நோக்கி, ஏன்னா இயற்கை விவசாயத்தில் நிறையா கண்டுபிடிச்சாச்சுங்க. நீங்கள் எந்த பயிர் கொடுத்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்கிறதுக்கு நான் 100 விவசாயிகளை உங்களுக்கு தர முடியும். ஐயா பழனிசாமி பண்ண நான் தர முடியும். என்கிட்ட பட்டியல் இருக்குது. நீங்கள் நெல்லில் எக்ஸ்பர்ட்ஸ் வேணுமா, கரும்பில் எக்ஸ்பர்ட் வேணுமா, கிழங்குல எக்ஸ்பர்ட் வேணுமா, கீரையில் எக்ஸ்பர்ட் வேணுமா, மஞ்சள் எக்ஸ்பர்ட் வேணுமா, இருக்காங்க. நான் கூட சொல்லலைங்க. அண்மையில் அரசாங்கம் வந்து ஒரு அவங்களுடைய ஆராய்ச்சி நிறுவனங்களில் 26 நிறுவனங்களில் ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. எக்காலஜிக்கல் அக்ரிகல்ச்சர் இன் இந்தியா அப்படின்னு புத்தகம் இருக்குது. நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணலாம். அந்த புத்தகம் எழுதப்பட்ட புத்தகம் இல்லை, தொகுப்பு. என்ன தொகுப்புனா, இந்த ஆராய்ச்சி நிறுவனங்கள்லாம் பண்ணி அறகுறையான இயற்கை வேளாண்மை நுட்பங்களை வைத்துக்கொண்டு தொகுத்த ஒரு தொகுப்பு. அதை வெளியிடலை. பாருங்கள், ஒரு அரசு ஒரு நல்ல கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிட்டு பத்திரமா ஒழிச்சு வச்சுக்கிட்டாங்க. அப்போ கவிதா குருகர்ஜி போன்றவங்கள்லாம் வழக்கு போட்டு அதை வாங்குகிறாங்க. அது என்ன செய்தி அப்படின்னா, கோதுமையிலேருந்து நெல்லிலேருந்து இயற்கை விவசாயத்தில் நீங்கள் பண்ணிங்கன்னா ரசாயன விவசாயத்தை விட அதிகமாக எடுக்கலாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. யார் கண்டுபிடிச்சது? நீங்களும் நானும் ஐயா பழனிசாமி போன்றவங்களும் இல்லை. கண்டுபிடிச்சது வந்து அரசு. ஆனால் வெளியிடலை, பத்திரமா வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம வார்த்தையில் போட்டு வாங்கணும்னு வச்சுங்களேன். அதனால் தொழில்நுட்பம் என்பது சிக்கலே அல்ல. ரொம்ப எளிமையாக சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம், நேரடி பாசனம், எல்லாத்துலேயும் எல்லா பயிரையும் வெற்றிகரமாக இருக்கக்கூடிய எல்லா விவசாயிகளும் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இவர்களை ஒருங்கிணைக்க வேண்டிய வேலை நம்மகிட்ட இருக்குது, அது வேறு. இவங்களோட அறிவை பரப்ப வேண்டிய நம்மகிட்ட வேலை இருக்குது, அது வேறு. ஆனால் இதை புரிந்து கொள்ளாமல், ஏன்னா நாம் மட்டும் இல்லை, சமூகத்தில் நமக்கு பின்னாடி வேறு வேறு சக்திகள் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே சொன்னது போல் தன்வழியும் துணை வழியும் மாற்றான் வழியும் தூக்கி செயல் மாதிரி நீங்கள் வெறும் உற்பத்தி பண்ணால் மட்டும் ஜெயிக்க முடியாது. இதுக்கு பின்னாடி வேறு வேறு அரசியல் இருக்குது, பொருளியல் இருக்குது, தொழில்நுட்பம் எல்லாமே இருக்குது. ஆக இதை நம்ம புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு விவசாயம் புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த அளவில் நாம் சொல்லக்கூடியது குறைந்தபட்சம் ஒரு கூட்டாக மாறுங்க. அங்கங்கே கூட்டணி சேரணும், வேறு ஒன்று அலையன்ஸு தான். திருப்பூரை சுற்றி இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் சேர்ந்துக்கணும். அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நம்ம விவசாயிகள் எப்போயுமே கொம்பு முளைச்சிரும். இயற்கை விவசாயத்துக்கு வந்துட்டாலே எல்லாருக்கும் கொம்பு முளைச்சிரும். எனக்கு தெரியும் நிறைய பேரை. என்ன அப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்லதாங்க சரி, அவருக்கு என்னங்க தெரியும், அவருக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு பேசுவாங்க. கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். அதை முன்னோடியாக இருந்து போகிறவங்க கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுத்து அதை ஒழுங்குபடுத்தணும். இப்படி பண்ணி செஞ்சிட்டிங்கன்னா ஒன்றும் சிரமம் இல்லை. இப்போ நீங்கள் தொழில்நுட்பத்தை நீங்கள் பேச ஆரம்பிச்சோன்னா நம்ம ஒரு நாள் பேசலாம். இன்றைக்கி தேவை என்பது இந்த ஒருங்கிணைப்பு ரொம்ப அவசியமாக இருக்குது. இந்த ஒருங்கிணைப்பை நோக்கி நம்ம நகரணும். அந்த அடிப்படையில் நீங்கள் இந்த உரமாக இருக்கட்டும், விதையாக இருக்கட்டும், அல்லது தொழில்நுட்பமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்முடைய தற்சார்பை நோக்கி நகர்த்தணும். கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தணும். தற்சார்பு அப்படின்னா நிறைய பேருக்கு பிடிக்கலை. யாருக்குன்னா உங்களை சொல்லலை, அறிஞர்களுக்கு. நிறைய பேர் என்ன பேசக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு, இந்த மாதிரி பாலிசி மேக்கர்ஸ் இருக்காங்கள்ல, அது நீ தற்சார்புன்னு பேசிகிட்டு இருக்க, அது ஒன்றும் நடக்காதியா. நீயே நெல்லை விளைவிப்ப,
நீயே வந்து அரிசி ஆக்குவ, நீயே மாவாட்டுவ, நீயே தோசை சுடுவ, நீயே சாப்பிட்டுக்குவியா? அதுதான் தற்சார்பா? தற்சார்புங்கிறது ஒரு குறியீட்டு சொல். இப்போ கோல் போஸ்ட்டை நீங்கள் எங்கே வைக்கிறீங்கன்றது தான். இப்போ ஒரு நாடு தற்சார்பா, ஒரு மாநிலம் தற்சார்பா, ஒரு மாவட்டம் தற்சார்பா, ஒரு குடும்பம் தற்சார்பா, ஒரு தனிநபர் தற்சார்பா அப்படிங்கிறது தான். இது ரொம்ப ஆழமான சொல். இதை இன்னொரு இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா இறையாண்மைன்னு சொல்லுவாங்க, சாவர்னிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் என்ன சாப்பிடணுங்கிறத நீங்கள் தீர்மானிக்கக்கூடாது, நான் தீர்மானிக்கணும். ஒரு நாடு என்ன விளைவிக்கின்றதை நாம் அந்த நாடு தீர்மானிக்கணும், வெளியிருந்து யாரும் தீர்மானிக்கக்கூடாது. இப்போ நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை யார் தீர்மானிக்கிறா? நம்ம குழந்தைகள் சாப்பிட்ற சாப்பாடை யார் தீர்மானிக்கிறா? அட்வர்டைஸ்மெண்ட் தீர்மானிக்குது, டிவி போட்டி தீர்மானிக்குது. பிள்ளைங்க பூரா குறை லேசு கேட்குது. எப்படி சாத்தியப்படுது இது? அப்போ அந்த வெளியிருந்து புற சக்திகள் அழுத்துறாங்க நம்மளை. இதை புரிந்து கொள்ள அப்போ நாம் தற்சார்பை நோக்கி போகணும். அப்படின்னா இந்த புரிதல் வரணும். ஆக எப்படின்னா தற்சார்பு என்பது மற்றவர்களை சார்ந்து இருக்கக்கூடாது, அந்த சார்பு தன்மையை உடைக்கணும். அது தனிநபராக இருக்கலாம். ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை வந்து பிறந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. அம்மா அப்பா அப்படியே பிடிச்சி கொண்டே கூப்பிட்டு போவாங்க, அதுக்கு கழிப்பறைக்கு சொல்லி காட்டுவாங்க. 2 வயசு 3 வயசு 4 வயசு ஆன பிறகு என்ன பண்ணோம்? அப்போவுமே அம்மா கூட்டிகிட்டு போவாங்க, போக மாட்டாங்கள்ல. அதுதான் தற்சார்பு, அதை நோக்கிய பயணம். அப்படி தான் நீங்கள் நகர்த்தணும் எல்லாத்தையுமே. ஆகவே ஒரு நாடு தற்சார்பை நோக்கி போவது என்பதும் ஒரு குடும்பம் தற்சார்பை நோக்கி போவது ஒரு ஃபிலாசபி, ஒரு தத்துவம். அதுதான் சாத்தியம். அதுக்கு 2 நிபந்தனைகள் இருக்குங்க. ஒரு தற்சார்பு அப்படிங்கிற அந்த கட்டடம் நிற்கணும்னா 2 தூண் வேணும். ஒன்று வந்து பன்மயம், இன்னொன்று உயிர்மை நேயம். 2 இருக்குது. பன்மயங்கிறது டைவர்சிட்டின்னு பேர். ஒரு காடு இருக்குதுன்னு வச்சுக்கலாம், எளிமையாக சொல்கிறேன். ஒரு காடு இருக்குது, அந்த காட்டுக்கு யாராவது தண்ணி ஊற்றணுமா? யாராவது உரம் போட்டோமா? யாராவது பூச்சிக்கொல்லி அடித்தோமா? அங்கே ஒரு தென்னை மரம் இருக்கலாம், பலாமரம் இருக்கலாம். ஆனால் இங்கே வாங்க, ஒரு தென்னந்தோப்பு. தென்னந்தோப்பு என்ன பண்ணணும்? நிறையா தண்ணி கொடுக்கணும், நிறையா உரம் கொடுக்கணும், பராமரிக்கணும். ஆனால் இதுங்கேயும் தென்னை மரம் இருக்குது, அங்கேயும் தென்னை மரம் இருக்குது. அதுக்கு யாரும் ஊற்றலை. என்ன காரணம்? இது தென்னந்தோப்பாக இருக்குது, வெறும் தென்னை மரமாக இருக்குது. அங்கே தென்னை மரம் மட்டும் இல்லை, பல மரங்கள் இருக்குது, பாக்டீரியாக்கள் இருக்குது, உயிரினங்கள் இருக்குது. ஆக அந்த டைவர்சிட்டி இருக்கு இல்லையா, பன்மயம், அது இருக்கிறதுனால காடு காடாக இருக்குது, தற்சார்போடு இருக்குது. அதை தான் நம்மளோட பண்ணைகளை உண்டாக்கணும். நம்ம பண்ணையில் பன்மயத்தை உண்டாக்கணும். அதுக்கு அடுத்ததாக உயிர்மை நேயம். ஒரு புலி இருக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த புலி வேட்டைக்கு போகுது அப்படின்னா புலி மான்கள் எல்லாத்தையுமே கொண்டு வரும். அது பசிக்கிறப்ப சாப்பிடும், கொஞ்சம் இதை போட்டுட்டு போயிடும், இன்னொரு விலங்கு வந்து சாப்பிடும். புலிகள் விலங்கினம் முழுவதையும் அழிக்கிறது இல்லை. ஆனால் மனுஷன் அப்படியா? ஒரு இனத்தையே அழிக்கிறான், ஒரே நாள் அழிச்சிடலாம். ஆகவே ஏன் வந்து வேட்டைக்கு போகுது தெரியுமா? இப்போ படைப்பில் புலியோ சிங்கமோ அந்த விலங்குகளை சாப்பிடக்கூடிய விலங்குகள் இருக்கு இல்லையா, அது என்ன காரணம்னா, ஒரு மந்தை இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த மந்தை வேட்டது. ஒரு புலி வந்து வேட்டைக்கு போகுது, மந்தையில் ஒரு 10-20 விலங்குகள் ஓடுதுன்னு வச்சுங்களேன், ஒரு மான் கூட்டம் ஓடுது. ஓடும்போது அந்த ஓட்டத்தில் பின்தங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோயுற்ற விலங்குகளும் வயசான விலங்குகளும் பின்தங்கும். இது போய் அடிக்கும். அப்போ அந்த மந்தை எப்போயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதுதான் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவலை அப்படின்னு சொல்கிறார் நன்னூலாசிரியர். ஆக இந்த மந்தையை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறது தான் அந்த புலியுடைய சிங்கத்தோட வேலை. அது வந்து இயற்கையினுடைய நியதி, அது ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி தான் நடந்துக்கிட்டே இருக்குது. கரையான்கள் இல்லாட்டி இந்த உலகம் இயங்காது. ஏன்னா உழுகிற மரமெல்லாம் அப்படியே இருக்கும். கரையான் இல்லாட்டி ஒன்றும் பண்ண முடியும், கரையானை எதிரியாக பார்க்க முடியாது நம்ம. இதுதான் உயிர்மை நேயம்னு பேர். அப்போ எந்த உயிரினத்தையும் நீங்கள் எதிரியாக பார்க்க முடியாது, பூச்சிகள் உட்பட, களைகள் உட்பட. களையை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க கலை ஆராய்ச்சியாளர்? களைகள் என்பது இந்த மண்ணில் எந்த சத்து இல்லையோ அதை நிறைவு செய்ய இறைவன் அதை இயற்கை கொடுத்த கொடைங்கிறான். அப்படி புரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கால்சியம் பற்றாக்குறை இருக்குன்னு வச்சுக்கோங்க, மண்ணில் நிறையா துத்தி செடி வரும். செம்பு, தாமிரம், காப்பர் இருக்கு இல்லையா, அது பற்றாக்குறை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அங்கே நிறைய ஆபாரம் செடி வரும். சரி, போரான் பற்றாக்குறை இருக்குன்னா நிறைய எரிக்கலை செடி வரும். இதெல்லாம் வெட்டி துண்டு துண்டாக வெட்டி ஒரு தண்ணியில் போட்டு ஊற வச்சு களை திரவமாக மாற்றி அதை மண்ணில் கொடுத்துட்டிங்கன்னு வச்சுங்க, திரும்ப அந்த களை வரதில்லை. என்ன சொல்கிறேன் அப்படின்னா, 7 ஆண்டுகள் ஒரு இடத்த அப்படியே விட்டுட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஏற்கனவே இருந்த உயிரினம் பயிரினம் அங்கே இருக்காதான், களை இருக்காது, வேற ஒரு களை வந்துடும். அதுதான் பரிணாமத்தில் வளர்ச்சி. அப்படி தான் நம்மளாம் மனுஷன்லாம் வந்திருக்கோம். ஆக களை என்பதை களைக்கொல்லியை போட்டு அடிச்சிங்கன்னா என்ன தெரியுமா? சூப்பர் வீட்ஸ். எனக்கு தெரிய கொங்கு மண்டலத்தில் நிறைய களைக்கொல்லி இருக்குது. இங்கே இல்லை, களைக்கொல்லி இல்லாத ஊரே இல்லை. இயற்கை விவசாயம் பண்ணுற நண்பர்கள் வருவாங்க, தான் நான் முழுக்க எந்த ரசாயனம் உரம் போட மாட்டேன், பூச்சிக்கொல்லி அடிக்க மாட்டேன், ஆனால் ஒரே ஒன்று தாங்க, அப்போ மட்டும் களைக்கொல்லி அடிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடுமலைப்பேட்டையில் நான் பார்த்துருக்கேன் நிறைய விவசாயிகள். ஏன்னா களைக்கொல்லி நஞ்சுன்னு அவங்களுக்கு தெரியல, களை தானே சாகுது,
பூச்சி சாகலையே 3000 பூச்சி சாகலையே அப்படின்னு நினைக்கிறாங்க. களைக்கொல்லி வந்து இப்போ கண்டுபிடிச்சாங்க. இந்த ரவுண்ட் அப் ரெடியெல்லாம் இருக்கு இல்லையா, அதை அவன் விற்றுட்டான், அது வேறு. அந்த ரவுண்ட் அப் ரெடி கேன்சரை உண்டாக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு முன்னாடி இல்லைன்னு சொன்னால் அப்புறம் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. களைக்கொல்லி அடிச்சிங்கன்னா ஒன்று அந்த களை வந்து சூப்பர் வீட்ஸாக மாறும், அழிக்க முடியாத களையாக மாறும். ஏன்னா அது தாங்குதிறன் பெற்றும். இப்போ ஒரு பூச்சியோ ஒரு பயிரினமோ ஏன் தாங்குதிறன் சீக்கிரமாக பெற்றுதுன்னா அதுக்கு வயசு கம்மி. இப்போ மனிதனுக்கு ஏன் தாங்குதிறன் வரலன்னா 60 வயசு ஆகும், அவ்வளோ தலைமுறை கிடக்கும். நம்ம 10 தலைமுறை தாங்கினா தான் நம்ம வந்து எண்டோசல்ஃபானை தாங்குகிற அளவுக்கு நமக்கு வலு இருக்கும். ஆனால் ஒரு பூச்சி 24 நாளில் தன்னுடைய வாழ்க்கையில் முடிச்சு போயிடும். அப்போ எப்படி நம்ம போட்டி போட முடியாது இல்லையா? ஸோ அந்த அடிப்படையில் நாம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, எந்த உயிரினத்தையும் நம்ம எதிரியாக பார்க்க முடியல, கட்டுப்படுத்துவோம். பேலன்ஸ், எக்காலஜிக்கல் பேலன்ஸ். இந்த 2 அம்சங்களை உயிர்மனையமும் பன்மையத்தை வச்சுட்டிங்கன்னா தற்சார்பு சாத்தியம். என்னோடய மனசில் உறுத்திட்டே இருக்கிற கேள்விங்க, இங்கே எல்லாத்துக்கும் முன்னாடி வைக்கிறேங்க. நம்மளுக்கு 4 போகம் விளையிற வளமான பூமி நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம தென்கோடி, நம்ம தமிழ்நாட்டில், இந்தியாவில் இருக்குது. இவ்வளவு வளமான மண்களை வச்சுட்டு நம்ம வெளிநாட்டுக்கு உள்ளாடையை வந்து சாயம் போட்டு வெளியே அனுப்ப வேண்டியது அவசியங்களா? மற்றவங்க சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்ச நான் சொல்கிறேன். இந்த சமூகத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட செய்தி என்ன அப்படின்னா, நிறையா பணம் சம்பாதிக்கணும், அது பண்ணணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்தாங்களே ஒழிய, நம்முடைய வளங்களை காப்பாற்றி கொண்டு நிறையா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஐரோப்பாவில் இப்போ நான் ஒரு 10-15 ஆண்டு 20 ஆண்டு இருக்கும். அதுக்கு முன்னாடி ஸ்வீடன்லேருந்து ஒரு ஆராய்ச்சியாளர் வந்தார். இந்த சாயப்பட்டைகள் பற்றி நீங்கள் கேட்ட கேள்விக்காக அதை பற்றி அவரோட நான் கூட்டிகிட்டு போனேன். நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கே, தொழில்நுட்பத்தில் நீங்கள் முன்னேறி இருக்கீங்களே, இது எப்படி நீங்கள் தீர்த்துக்கிட்டீங்க? இந்த என்ன தொழில்நுட்பத்தை வச்சு நீங்கள் இந்த கழிவுகளெல்லாம் சரி காமன் எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் சொல்கிறோம் இல்லையா, அப்படிலாம் பண்ணீங்கன்னு கேட்டப்போ அவர் நாங்கள் 70களே சரி பண்ணிட்டோம், 70-75 சரி பண்ணிட்டோம்னார். எப்படின்னா எல்லா சாயப்பட்டையும் உங்களுக்கு அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னாங்க. அது மாதிரி சில தொழில்நுட்பங்கள் வந்து மேலை நாடுகளில் இல்லை, நமக்கு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ தான் நமக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுது, கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் வரும். அது ஐயா சிவராமன் போன்றவங்க, கொஞ்சம் திருப்பூரில் இருக்கக்கூடிய பசுமை சிந்தனை உள்ளவங்க வர்றாங்க. அது வரும்பொழுது அந்த மாற்றத்தை உட்படுத்தும். ஆனால் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியே அழிஞ்சு போகக்கூடாது. நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்குங்க. இதில் இன்னொரு சிக்கல் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு வெளிநாட்டு சதி கூட இதில் இருக்கும். என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு தொழில் நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்னா பல்வேறு கருத்துக்களை சொல்லி அதை அழிக்க பார்ப்பாங்க. அப்படி நம்ம விட்டுற முடியாது. இதில் இருக்கக்கூடிய தீமைகளை களையலாமே ஒழிய, அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், குழந்தைய குளிப்பாட்டும் போது குளிப்பாட்டுறோம், தண்ணியை தான் வெளியே ஊற்றுறோம், குழந்தைய தூக்கி வெளியே போட்டக்கூடாது. அது மாதிரி ஒரு அற்புதமான தொழில் நம்மகிட்ட வளர்ந்த தொழில், இது சிறப்பாக வளர்ந்துருக்கு. இதை வந்து இன்னும் எப்படி மேம்படுத்தி கொண்டு போகணும் அப்படிங்கிறத நம்ம கவனமாக இருக்கணும் ஒழிய, இந்த வளமான மண் விவசாயம் அப்படிங்கிறதுல என்ன ஒரு அடுத்த கேள்வி வருது அப்படின்னா, அப்போ எல்லோரும் விவசாயம் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்படி நான் பார்க்கல. யாருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை அவங்க செய்யலாம். இப்போ ஒரு டாக்டர் வீட்டு பிள்ளைய டாக்டர் வரணும்னு கட்டாயம் இல்லை, அவர் விவசாயம் வரலாம். ஒரு விவசாய வீட்டு பிள்ளை டாக்டராக வரலாம், அதனுடைய விருப்பம், ஒரு கேரியர் டெவலப்மெண்ட்டு அதான். ஆனால் விவசாயத்துக்கும் மரியாதை இருக்கணும், ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கும் மரியாதை இருக்கணும். ரெண்டுக்கும் சமமான மரியாதை கிடைக்கணும். சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான் வள்ளுவர் 2வது வரியில் சொல்லியிருக்காரு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் 2வது வரி என்னென்னா, சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான். அதனால் தொழில் வேற்றுமை இருக்கலாம், அதில் இது உயர்ந்தது இது தாழ்ந்தது அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. இப்போ விவசாயத்தை பார்க்குறவங்க இழிவாக பார்க்குறாங்க, அது இருக்கக்கூடாதுன்றதான் நம்முடைய கருத்தை ஒழிய, யாரும் எதுவும் செய்யலாம், சூழலை மாசுபடுத்தக்கூடாது, அதுதான் அடிப்படை. இப்போது மரபு வழி விதைகள் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் வந்து உங்களை மாதிரியான நபர்கள் மூலமாக வந்து மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதல் கிடச்சிருக்கு. அங்கக வேளாண்மை அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல நிலைக்கு வந்து இன்றைக்கி வரவேற்பு வந்து கிடச்சிருக்கு. இதற்கு அடுத்த நிலையாக வந்து பார்க்குறது வந்து விளைச்சலுக்கு பிந்தைய நேர்த்தி முறைகள் அப்படிங்கிறதுல நாங்கள் வந்து முன்னெடுத்து போயிட்டுருக்கோம். இப்போ துவரையை வந்து பழைய பாரம்பரிய முறைப்படி செம்மண் கரைசலில் ஊற வச்சு அதை தோல் எடுக்கிறோம். உளுந்து மற்றும் பச்சைப்பயிரை வந்து தேங்காய் எண்ணெயில் ஊற வச்சு கல்லில் தேய்ச்சி தோல் எடுக்கிறோம். மாவு வகைகளை கல்லில் அரைக்கிறோம். மிளகாய், மல்லி போன்ற வகைகளை தீயில வறுத்து கல்லில் அரைக்கிறோம். எண்ணெயை வந்து நல்லெண்ணெயை கல்ச்சக்கில் ஆட்டுறோம், கடலெண்ணெயை வாகை மரச்சக்கில் ஆட்டுறோம். இந்த மாதிரி வர்றோம். இதற்கு அடுத்த நிலைகள் அப்படிங்கிறது வந்து எதுவும் இருக்கா? மரபு வழி விதை, மரபு வழி விளைச்சல், மரபு வழி அதில் என்னென்னா, இப்போ சிறுதானியங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கலாம். சிறுதானியங்களை
குதிரைவாலி பிரியாணி அப்படின்னு போடுறாங்க. அது கொஞ்சம் தப்பான ஒரு செயல். ஏன் அப்படின்னா, குதிரைவாலி வந்து ரிச் ஃபைபர், டைஜஸ்ட் பண்ண முடியாது, நீங்கள் சீக்கிரமாக அது வந்து செரிக்காது. அதை கஞ்சியாக பண்ணி நொறுக்கி வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லது. இப்போ ஏற்கனவே நம்மளால் கம்ப்யூட்டருக்குள்ளே முன்னாடி உட்காந்து ஏசியில் உட்காந்து உடல் உழைப்பே செய்கிறதில்ல. அவனுக்கு போய் குதிரைவாலி பிரியாணி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? ரொம்ப சிக்கலாகும். அப்சார்ப்ஷன் ஆஃப் நியூட்ரியன்ஸ். உணவு முறைகளை நீங்கள் மரபை தேடணும். இப்போ வந்து என்னென்ன மாதிரியான உணவு எடுக்கும் முறை நம்மகிட்ட இருந்தது அப்படிங்கிற கண்டுபிடிச்சிங்கன்னா அதை இணைக்கலாம். மரபு வழி விதைகள் உற்பத்தி, அப்புறம் போஸ்ட் ஹார்வெஸ்டிங் டெக்னிக்ஸு, ப்ளஸ் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரி, உணவாக மாறுற எப்படி இடத்துல உணவாக நீங்கள் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு வரைக்கும் நீங்கள் போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். முருங்கை இலையை வந்து நம்ம பயன்படுத்தும் போது கூட சிட்ரிக் ஆசிட், அதாவது வந்து ஆம்லாவை வந்து உள்ள சேர்க்கணும் அப்படிங்கிற பற்றி இன்றைக்கி அதில் எக்ஸ்பர்ட் இங்கே இருக்கா, சிவகுமார் இருக்காங்க, சந்தோஷம். அதில் அவர் எக்ஸ்பர்ட்டு. நீங்கள் போடுறதுல ஒரு கசப்பு சுவையோ ஒரு சின்ன இன்னைக்கு கூட சொல்லிட்டு இருந்தார், ஒரு களை செடியோ அல்லது ஒரு மூலிகை போட்டிங்கன்னா ஒட்டுமொத்தமாக கசப்பு ஈடுபட்டுரும் அப்படிங்கிறார். இந்த அறிவு இருக்கு இல்லையா, மரபு அறிவு, அதை நம்ம தேடி எடுக்கணும். அதை நம்ம தேடினா வெற்றி அடையலாம். நிச்சயமாக. நன்றிங்க ஐயா. வணக்கங்கய்யா. எனக்கு வந்து வயசு 22 தான் ஆச்சு. ஓகேங்களா? நீங்கள் சொன்ன மாதிரி நான் அந்த உடுமலை பகுதியை சேர்ந்த விவசாயி தான். கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷம் வந்து இயற்கை விவசாயம் தான் பண்ணுறோம். நீங்கள் சொன்ன மாதிரி களைக்கொல்லி வந்து அடிக்கிறது இல்லை, அதாவது களைக்கு மட்டுமே வந்து நாங்கள் இது பண்ணுறோம் அப்படி கிடையாது. ஒருங்கிணைந்த பண்ணையம் பண்ணுறேங்க. ஆடு, மாடு, கோழி, இப்போ புதுசாக வந்து பண்ணியும் வந்து அடைச்சிருக்கோம். ஸோ வந்து அதுகளே வந்து மேய்ஞ்சு களை எல்லாம் பண்ணிடுது. என்னோட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ப்ரொடக்ஷன் வந்து ஒரு சில டைமில் வந்து நல்லா மாசாக ப்ரொடக்ஷன் ஆகுது. ஓகேங்களா? அப்போ ஒரு சில டைமில் தக்காளி 200 ரூபாய்க்கு விற்கிது, 10 ரூபாய்க்கு விற்கிறப்ப தூக்கி போடுறாங்க. அப்போ அதை வந்து ஸ்டோர் பண்ணுறக்கு ஒரு ஆப்ஷன், அல்லது அதை வந்து எப்படின்னா ஒரு பொருளாக ஸ்டோர் பண்ண முடியாது, தக்காளியாக ஸ்டோர் பண்ணலன்னா அதை வேற ஒரு பொருள் விஐபி வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸாக மாற்றி ஸ்டோர் பண்ணுறதுக்கான சோர்சஸ் அல்லது டீச்சிங் புரிதல் அந்த மாதிரி வந்து சொல்லிக் கொடுத்தோம்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி என்ன மாதிரி இளைஞர்கள் வந்து விவசாயத்தில் வந்து ஈடுபட்டால் தான், ஏன்னா எங்களுக்கு வந்து அதுக்கான எஜுகேஷன் இருக்கு. ஸோ நாங்கள் உள்ளே வந்தோம்னா டெக்னாலஜியும் வந்து உள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், சேஞ்சஸும் ஏற்படுத்த முடியும். ஸோ அதுக்கு வந்து எங்களை மாதிரி ஆளுங்க உள்ளே வரணுங்கிறதுக்கு நீங்கள் நிறைய வந்து மோட்டிவேஷன் வந்து எல்லாத்துக்குமே பண்ணணும். அதுங்க சார். அதே மாதிரி முக்கியமான ஒரு கருத்தை வந்து எல்லாத்துக்குமே சொல்ல விரும்புகிறேன். இது வந்து ரொம்ப நாளாக எனக்குள்ளே இருக்க ஒரு விஷயம். என்னன்னு பார்த்தோம்னா, இயற்கை விவசாயம் அப்படின்னு நம்ம சொல்கிறதே வந்து தப்பு. ஓகேங்களா? அது வந்து நம்ம விவசாயம் நம்ம வந்து என்னைக்கு இயற்கை விவசாயம்னு சொல்கிறத விட்டுட்டு நம்ம பண்ணுற விவசாயத்தை வந்து விவசாயம்னு சொல்லி இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறத வந்து செயற்கை விவசாயம்னு எப்போ நம்ம ப்ரொமோட் பண்ணுறோமோ அப்போ தான் இது வந்து மாறும். அதாவது இந்த இயற்கை செயற்கை அதுக்கான டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். நம்ம இயற்கை அப்படின்னு சொல்லையில் நம்மளுது வந்து ஒரு கரெக்டான வேர்டாக வராது. அப்போ செயற்கைன்னு நம்ம சொல்லையில் அது வந்து எல்லாத்தோட இதுலையுமே வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இது வந்து செயற்கை நம்ம பயன்படுத்துகிறோம், இயற்கையை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத விட நம்ம ஆல்ரெடி பயன்படுத்திட்டு இருக்கிறது பூரா செயற்கை. ஸோ அதை பயன்படுத்தக்கூடாது, நம்ம ஒரிஜினலாக பண்ணுறது தான் இயற்கை அப்படிங்கிற அந்த இயற்கை செயற்கை வேர்டு, இயற்கை யூஸ் பண்ணால் செயற்கைங்கிற வேர்டை வந்து எப்போ யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போ வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் வரும். இது கண்டிப்பாக வேணா யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு பெரிய சேஞ்சஸ் வரும். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்வோட மொத்த செலவு என்ன ஆகுதோ இதை நான் ஏற்றுக்கிறேன் சிவராம்னு வந்து நண்பர் பிரீமியர் சண்முகம் 2 நாள் முன்னாடி கூப்பிட்டுருந்தாரு. இந்த வனத்துக்குள் திருப்பூர் செயல்பாடே இப்படி தான் நடக்குதுங்க. ஒரு வாகனம் வேணும்னா நான் தர்றேன்னு 4 பேர். இது வந்து ஒரு திருவாரூர் தேர் மாதிரி ஒரு 1000 பேர் முன்னாடி இழுத்துட்டோட ஒரு 100 பேர் தள்ளிட்டோட இந்த வனத்துக்குள் திருப்பூர் வந்து ஒரு பெரிய சிரமம் இல்லாமல் நீங்கள் 10 லட்சம் வேணுமா 10 லட்சம் 2 நாளில், 1 கோடி வேணுமா 1 வாரத்தில், யாரையும் வற்புறுத்தி கஷ்டப்படுத்தி அப்படி அல்ல. நண்பர் பொன்முத்தண்ணா கேட்ட ஒரு கேள்விக்கும் நான் பாமனையாவோட பதிலில் ஒரு நீட்சி, இயற்கையை அழித்து தான் கெடுத்து தான் தொழில் பண்ணணுமா அப்படிங்கிறது வந்து அருமையான கேள்வி. உலகத்திலேயே தமிழ்நாட்டில் திருப்பூரில் தான் வந்து 0 முறை தொழில்நுட்பம் வந்து ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ் அப்படிங்கிறது வந்து 2004-2005 உலகத்திலேயே இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலேயே திருப்பூர் தான் முதல்ல துவங்கினது. இது 2011 உயர்நீதிமன்ற உத்தரவில் தான் வந்து செயல்படுத்த முடிஞ்சிச்சு. நம்மளுக்கு அவ்வளவு கெட்டி முடிஞ்ச வரைக்கும் கெடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து கோர்ட் ஒரு நாள் உத்தரவு போட்டு 734 ஃபேக்ட்ரியும் க்ளோஸ் பண்ண அன்றைக்கி தான் மாறணுங்கிற நிர்பந்தம் வந்தப்போ தான் நம்மால் மாறினாங்க. அதனால் தொழில் புரட்சின்னு வந்தப்போ அது ஒரு கட்டம். அதுக்கப்புறம் வந்து கெடுக்காமல் தொழில் பண்ணணுங்கிறது அடுத்த கட்டம். இப்போ விழிப்புணர்வு வந்து நம்மளுக்கு சொன்னால் கேட்க மாட்டாங்க, ஆனால் வெள்ளைக்காரன் சொன்னால் கேட்பாங்க. இப்போ வந்து வெள்ளைக்காரன் ரூல்ஸ் ரொம்ப ரொம்ப கடுசு. நீங்கள் எஸ்டிஜி கோல்ஸ்னு ஒன்று இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க.
ஒரு 13 விஷயங்களை கடைபிடிச்சா மட்டும்தான் தொழில் பண்ண முடியுங்கிற சூழ்நிலை. அதில் பொன்முத்தனம் கேட்ட கேள்விகளில் நீங்கள் இன்னும் அடுத்த 5 வருஷம் கேட்க போகிற கேள்விகளுக்கும் விடை வெள்ளைக்காரன் ஆப்பு வச்சுட்டான். அதனால் இனி இயற்கையை கெடுத்து சூழலில் கெடுத்து தொழில் பண்ணங்கிறது திருப்பூர் மட்டும் இல்லைங்க, இந்தியாவிலேயே எங்கேயுமே அதுக்கு வாய்ப்பு குறைவுங்கிற ஒரு பதிவை வச்சுட்டு இன்றைக்கி நம்மிடையே ஓசை காளிதாஸ் ஐயா வந்திருக்காங்க, சிவகுமார் ஐயா வந்திருக்காரு, பூச்சியியல் துறை வல்லுனர். இவர் அரசு பணியில் பூச்சியியல் துறையில் இருக்காங்க. அதாவது கொசுவில் மட்டும் 300 வகை கொசுக்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயம், கொசுவை ஏன் ஒழிக்க முடியாதுங்கிற விஷயம், மிகப்பெரிய ஆளுமை. அவருக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது. நம்மளோட சங்ககால பண்டைய கால தாவர வகை உணவுகள், அதாவது மின்ன கொடி மிஷ்ட செடி அப்படி ஆரம்பித்து சாதாரணமாக நடந்து போகும்போது வேலியில் இருக்கிற ஒரு 10 மூலிகைகளை மறந்துட்டோம், இதில் ரசம் வச்சு குடிக்கணும், செலவு ரசம், சூப்பு இதெல்லாம் சொல்லணுங்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஆளுமை அவர். இந்த நிகழ்ச்சி ஒரு பெரிய வெற்றின்னு ஏன் நான் பார்க்குறேன்னாங்க ஐயா, மானாட மயிலாடன்னு சொல்லியிருந்தா ஒரு சினிமா நடிகை கூப்பிட்டுருந்தா 10,000 பேர் உட்காருவாங்க, போலீஸ் போட்டு தடி இடி போட்டு நடத்தணும். நீங்கள் விவசாயிகள் கூட்டம்னா 300 விவசாய கூட்டுறக்குள்ளங்க கண்ணில் தண்ணி வந்துடுது. என்ன காரணம்னா நமக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு ஒரு தரப்பு, இனத்தை போய் பேசி இவனுக்கு என்ன மேடையில் பேசுகிறது மொத்தமாக வேஸ்ட்டு, இதை பேச்சை கேட்குறது பிரயோஜனம் இல்லைங்கிறது இன்னொரு தரப்பு. இதுக்கு மத்தியில் இவ்வளவு பேர் 350 பேர் பதிவு, கிட்டத்தட்ட 250 பேர் வந்திருக்காங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நான் இன்றைக்கி பார்க்குறேன். வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி. ஐயா, எனக்கு நீங்கள் சொன்னதில் ஒரு தகவல் எந்தெந்த துறையோ தனியார் மயம் பண்ணுறாங்க, இந்த தமிழ்நாட்டில் ஐயா இந்த வேளாண் துறையும் தனியார் மயம் பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு நான் கருதுறேங்க. இது என்னோட தனிப்பட்ட கருத்து. என்ன காரணம்னா, ஒரு 20 வருஷம் முன்னாடி பாஸ்போர்ட் வாங்கணுன்னா மெட்ராஸ் போகணும், சாஸ்திரி பவன் முன்னாடி நிற்கணும், முந்தின நாள் நைட் போய் 12 மணிக்கு நின்னா தான் அடுத்த நாள் சாயந்தரம் 4 மணிக்கு நமக்கு பாஸ்போர்ட் கிடைக்கும். இதை தனியார் மயம் பண்ணாங்க, டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ். அதுதான் எனக்கு என்னன்னாங்க ஐயா, முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி இவங்க ஏதோ உரத்தை விற்கணும் மருந்து விற்கணுங்கிறது மட்டும்தான் இருந்ததுங்க ஐயா. இன்றைக்கி கடப்பாறை விற்கணும், மம்மட்டி விற்கணும், தார்பாய் விற்கணுங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டாங்க ஐயா. எல்லாருக்கும் டார்கெட்டு, எல்லாருக்கும் ப்ரெஷரு. நாங்கள் தொழில் நடத்துகிறோம், 100 பேர் வேலை செஞ்சாங்கன்னா மேற்பார்வையாளர் 5 பேர் வச்சுருப்போங்க ஐயா. இந்த விவசாயத்துறையில் மட்டும் 5 பேர் வேலை செய்கிறாங்க, 100 பேர் மேற்பார்வைக்கிறாங்க. இது ரொம்ப ஒரு கடினமான சூழ்நிலையாக படுது. ரிவ்யூ மீட்டிங் ரிப்போர்ட்டு இருக்கிற அதிகாரி எந்நேரம் ரிப்போர்ட் எழுதிட்டு இருக்கிறாங்க, எப்போ களத்தில் வேலை செய்கிறாங்கிறது ஒரு வருத்தமான ஒரு பதிவு. இதுக்கு மாற்றம் ஒரு நாள் வருங்கிற நம்பிக்கையோடு நன்றியுரை வனத்துக்குள் திருப்பூர் தன்னார்வலர் திரு இளங்கோ அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். எப்பயுமே ஒரு உலகத்தில் எல்லா சோசியல் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், எல்லா ஒரு இனத்துக்கும் ஒரு சோசியல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த இனத்துக்கு வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு காரணிகளில் சில உருக்குலைவு சிதைஞ்சு போகிறதுக்குண்டான காரணிகள் தோன்றும். அப்போல்லாம் எது முதுகெலும்பாக இருந்து அதை ரீஇன்ஜினியரிங் பண்ணுதோ அதில் முக்கியமான காரணி மூத்தவர்களோட அனுபவ பகிர்வு மற்றும் அவர்களுடைய வழிநடத்தல். அந்த வகையில் நான் இன்றைக்கி பெரிய நன்றி நமக்கு செலுத்த வேண்டியது திரு பழனிசாமி ஐயா அவர்களுக்கும் திரு பாமையன் அவர்களுக்கும். இன்னொரு நன்றி நான் என்னுடைய அமைப்பிற்கு தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். பல சிரமங்களையும் இடர்பாடுகளையும் கடந்து கஷ்டப்பட்ட எளியவர்களின் உழைப்பை இந்த மேடையை அழகு பார்த்திருக்கிறது. எப்பயுமே அவங்களுக்கு உண்டான உழைப்பிற்கு உண்டான உற்பத்தி களம் கிடைக்கும். ஆனால் பாராட்டப்படக்கூடிய மேடை அமைத்து கொடுத்த வனத்துக்குள் திருப்பூர் அமைப்பினருக்கு என்னுடைய பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது அந்த அங்கீகாரம் எந்த அளவுக்கு நுட்பமாக இருக்கும்னா, இப்போ இயல்வாகை மேடம் அவங்க பேசும்போது அவங்க பட்ட சிரமம் எல்லாமே சொன்னாங்க. பல வருடங்களாக வீடு வீடாக சென்று தோட்டம் அமைத்து கொடுத்த விஷயத்தில் சொன்னாங்க. ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை அவங்க சொல்ல மறந்துட்டாங்க. ஆனால் அமைப்பின் தலைவர் சிவராமன் அதை கவனித்து அதை எப்படி பண்ணீங்க, இலவசமாக பண்ணீங்கன்னு சொல்லி வெளியிலேருந்து சொன்னார். இதுதான் அவங்களுக்கு உண்டான அங்கீகாரம். அந்த வகையில் எங்களுடைய அமைப்பு எல்லா சிறு அமைப்புகளுக்கும் பெரிய ஆதரவையும் பின்புலமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. ஐயா அவர்கள் நற்றிணையில் ஒரு அரசருக்கும் ஒரு மரத்திற்கும் இடையான உறவை பற்றி சொல்லியிருந்தார். எனக்கும் ஒரு சங்கப்பாடல் நினைவுக்கு வருகிறது. தெல்லிய ஆளின் சிறுபல தொருவிதை தென்னீர் கயத்து சிறுமியின் சினையினும் நுண்ணிதே ஆயினும் அண்ணல் யானை அணிதேர் புறவையார் பெரும்படையோடு மன்னருக்கு இருக்க அழகாகும் சொன்னாங்க. இது அகநானூரில் வருது. ஒரு ஆலம்பழத்தின் விதையானது மீனின் சினை மூட்டையை விட சிறியதாக இருக்கும். ஆனால் அது வளர்ந்து மரமாகி அதற்கு கொடுக்கும் நிழலானது ஒரு பெரிய அரசனுடைய குதிரைப்படையும் யானைப்படையும் நின்று
இளைப்பாறுவதற்குண்டான நிழலை தரக்கூடிய வல்லது. இதுதான் அந்த பாடலுடைய கருத்து. அந்த வகையில் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அனைத்து இயற்கை சார்ந்த அமைப்புகளுக்கும் வனத்துக்குள் திருப்பூரின் தலைவர் சிவராமண்ணா அவர்கள் ஒரு ஆலமரமாக நின்று இங்கே எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் அவருக்கு என்னுடைய தனிப்பட்ட முன்னிலை. இங்கே மென்பொருளாளர் ஒருத்தர் அறிஞர் மென்பொருளில் வேலை செய்யும் நபர் ஒருத்தர் பேசும்போது சொன்னார், சிவராமண்ணாவை சந்தித்த பிறகு தான் எனது வாழ்க்கையில் முக்கியமான நிகழ்வு, முக்கியமான திருப்பு முனையாக அமைந்தது என்று சொன்னார். அவருக்கு மட்டுமல்ல, இங்கே நிறைய பேருக்கு, திருப்பூர் மாவட்டத்தில் நிறைய பேருக்கு அந்த நிகழ்வு எங்களுக்கும் அமைந்திருக்கிறது. அதைவிட மிக முக்கியமான நன்றி ஒன்று, ஊடகத்துறையில் பெரும்பான்மையான ஊடகங்கள் சினிமா துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும், அது உங்களுக்கு தெரியும். ஆனால் விவசாயத்திற்கென்று தனியாக ஒரு பதிப்பகம் அமைத்து, தனியாக இதழ் நடத்தி, கடைக்கோடி விவசாயி வரைக்கும் தொழில்நுட்பத்தை கொண்டு சேர்த்துக்கின்ற பசுமை விகடன் அமைப்பாளர்களுக்கும், ஏன்னா இந்த விழாவை ஏற்பாடு செய்ததே அவர்கள்தான். ஸோ அந்த வகையில் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நடுவது வெற்றி செடியல்ல,